Idayam wishes you a very happy new year. Idayam wishes you a very happy new year. இந்தியா முழுவதும் பேசுபொருளாக இருக்கக்கூடிய இந்த சாட்டை அப்படிங்கிற ஒரு விஷயம் நம்மளுடைய கலாச்சாரத்திலையும் வாழ்வியலையும் எப்படி ஒன்றி இருக்குங்கிறத பார்க்கலாம். இந்த சாட்டை 2 வகையாக நம்ம முன்னோர்கள் பயன்படுத்தியிருக்காங்க. ஒன்று வந்து தண்டனை கருவியாக பயன்படுத்தியிருக்காங்க. அதில் வந்துட்டு இந்த விலங்குகளினுடைய தோலில் பயன்படுத்தினது, அப்புறம் வாரில் பயன்படுத்தினது. இது வந்து நீங்கள் எம்ஜிஆர் அந்த நான் ஆணையிட்டால் அப்படின்னு அந்த பாடலில் பயன்படுத்தியிருப்பார். அது வந்து தண்டனைக்கு பயன்படுத்தக்கூடிய தண்டனை சாட்டை. இன்னொன்று வந்து இப்போது பேசுபொருளாக இருக்கக்கூடிய சாட்டை, அது பார்த்திங்கன்னா வழிபாட்டு முறையில் சடங்குகளுக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு சாட்டையாக இருந்திருக்கு. இந்த சாட்டை எதற்கு தனக்குத்தானே அடிச்சுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய சடங்குகள் மொத்தமாக எடுத்து பார்த்திங்கன்னா பிறர் நலனுக்காக தன்னை வருத்தக்கூடிய வகையில் இருந்திருக்கிறத நம்ம எல்லா சடங்குகள்லையும் பார்க்குறோம். பாதக்குரடுன்னு சொல்லக்கூடிய ஆணி செருப்பு அணிஞ்சிக்கிறதாக சரி, அருவாள் மீது ஏறி ஆடி அருள்வாக்கு பிறருக்கு சொல்வதாக இருந்தாலும் சரி, பழனி மற்றும் மற்ற முருகர் ஆலயங்களுக்கு பாத யாத்திரை போவதாக இருந்தாலும் சரி, அழகு குத்திக்கிறதா இருந்தாலும் சரி, இந்த அக்னி வளர்த்து இருக்கக்கூடிய அந்த சட்டி அக்னி சட்டியை எடுத்து செல்வதாக இருந்தாலும் சரி, அங்கப்பிரதர்சனம் செய்வதாக இருந்தாலும் சரி, பூக்குழி இறங்குதல்னு சொல்லுவோம். பண்ணாரியம்மன் கோயிலில், மேட்டுப்பாளையம், இன்னும் மாசாணியம்மன் கோயிலெல்லாம் மிகப்பெரிய குண்டம் இறங்குதல் நிகழ்ச்சி நடக்கும். இதெல்லாம் வந்துட்டு தனக்கு நல்லது வேணும்னு யாருமே பெருசாக இறங்குதில்லை, பிறர் நலனுக்காக நடத்தக்கூடியதை தான் நம்ம பார்த்துட்ருக்குறோம். அந்த வகையில் இந்த சாட்டை 1000 ஆண்டுகளாக நம்ம இருக்கக்கூடிய இந்த கலாச்சார நிகழ்வுகளில் ஒன்றோடு ஒன்றா இருந்திருக்கக்கூடிய இந்த சாட்டை இந்த சாட்டை வந்து கத்தாழை நாரில் இருந்து எடுக்கக்கூடிய கத்தாழையிலேருந்து எடுக்கக்கூடிய நாரில் செய்யக்கூடிய ஒரு சாட்டை ஒன்று இருக்குது. கத்தாழை மஞ்சி சாட்டைன்னு சொல்லுவோம். அடுத்தது இந்த புளிச்சக்கீரைன்னு ஒன்று சொல்லுவாங்க. இன்றைக்கும் கிராம பகுதியில் அதிகமாக புழங்குறாங்க. நகரப்பகுதியில் அங்கொன்றும் இங்கொன்றுமா மக்கள் பயன்படுத்துகிறாங்க. பெருசாக அது யாருக்கும் செய்ய தெரியதில்லை. இந்த கீரையினுடைய தண்டுகளை எடுத்து தட்டி அதிலிருந்து நார் எடுத்து அதில் செய்யக்கூடிய ஒரு சாட்டை வகை இருக்குது. அது வந்து பொள்ளாச்சியிலையும் புளியம்பட்டியிலையும் மிக சிறப்பானது. அந்த பகுதிகளில் இந்த சாட்டை அதிகமாக இருக்கும். புளிமஞ்சி சாட்டைன்னு சொல்லுவோம். அடுத்தது சணல் சாட்டை. சணல் சாட்டை அங்கொன்றும் இங்கொன்றுமா ஏதோ ரொம்ப அரிதாக கிடைக்கும். இந்த கத்தாழநார் சாட்டை தான் அதிக அளவில் இந்த பூஜை பொருட்கள் விற்கக்கூடிய கடைகள் எல்லாம் கிடைக்கும். இந்த சாட்டைகள் தான் கருப்பராயன் வழிபாடு, மதுரை வீரன் வழிபாடு, ஐயனார் வழிபாடு மற்றும் அம்மன் கோயில்களில் இந்த சித்திரை மாதம் நடக்கக்கூடிய வழிபாடுகளில் மிக அதிக அளவில் பயன்படுத்தப்படுது. அதுவும் கொங்கு பகுதியில் வந்து மிக அதிக அளவில் இந்த சித்திரை திருவிழாவில் அதிகமான அளவில் சாட்டை எடுத்தல், அக்னி சட்டி எடுத்தாடுதல்ங்கிற இந்த அருளாடுதல் நிகழ்ச்சியில் ஒன்றோடு ஒன்றா இருக்குது. நான் கூட ஒரு 25 வருடங்களுக்கு மேலாக அந்த சடங்கு எல்லாம் ஈடுபட்டு இருக்கக்கூடிய நபராக தான் இருக்கும். இந்த வழிபாட்டு முறைகள் ஒட்டுமொத்தமாக நமக்கு என்ன சொல்லுது? மழை வேண்டி தன்னை வருத்திக்கிறது, பிறர் நலனுக்காக வருத்திக்கிறது. நோய் நொடியில் ஒரு ஊருக்குள்ள ஒரு நோய் வந்துருச்சுன்னா, இப்போ கூட இந்த கொரோனா பெருந்தொற்று பரவன காலத்தில் கூட இந்த மாதிரி சடங்குகள்லாம் நிறையா செஞ்சுட்டு வந்ததை பார்த்துருக்கோம். அதனால் இந்த சாட்டை இன்றைக்கு இந்தியா முழுவதும் பேசுபொருளாக இருக்கக்கூடிய இந்த சாட்டை வந்து மிக சிறப்பாக நம்மளுடைய கலாச்சாரத்திலையும் பாரம்பரியத்திலையும் ஒன்றிணைஞ்சிருக்கு. உதாரணத்துக்கு தமிழகத்திலேயே இந்தியாவிலேயே ஒரே ஒரு நடுகள், சிறப்பான நடுகள், ஒரு அருளாடிக்காக எடுக்கப்பட்ட நடுகள் வந்து நம்மளுடைய கொங்கு பகுதியில் நவனாரிங்கிற ஒரு ஊரில் இருக்குது. இந்த நபர் என்ன பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பகுதியில் மிகப்பெரிய அருளாடியாக இருந்திருக்கிறாரு. ஒரு 600 வருடங்களுக்கு அந்த காலகட்டங்கள், இன்றையிலேருந்து ஒரு 600 வருடங்களுக்கு முன்னாடி அந்த பகுதியில் மிகச்சிறப்பான அருளாடியாக இருந்திருக்காரு. இவர் எப்பேற்பட்ட அருளாடின்னு பார்த்தீங்கன்னா, விஷம் தீண்டி வரக்கூடியவர்களுக்கு, பாம்பு கடிச்சிருச்சு, தேல் கடிச்சிருச்சுன்னு வரக்கூடிய நபர்களுக்கு மந்திரிச்சு கொடுக்குறேங்கிற பேரில் இந்த சித்த மருந்துகளில் இருக்கக்கூடிய பஸ்பங்களை பயன்படுத்தி அவர்களை குணப்படுத்தி இருக்காரு. அடுத்து இந்த குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய சின்ன சின்ன தொற்றுக்களை எல்லாம் வந்துட்டு இவர் மந்திரிக்கிறேங்கிற பேரில் அந்த மருந்துகளை கொடுத்துருக்காரு. ஒரு தெய்வ நம்பிக்கையோடு சேர்த்து மருத்துவத்தை கொடுத்துருக்காரு. அப்படிப்பட்ட ஒரு நபர் ஆயிரக்கணக்கான உயிரிழப்புகளை தன்னுடைய மருத்துவத்தின் மூலமாக, அருளாடி மூலமாக
தடுத்து காப்பாற்றினதுனால அவருக்கு ஒரு நடுகள் எடுத்து வழிபட்டிருக்காங்க. நம்மளுடைய பாரம்பரியம் எப்படிப்பட்டதுன்னு பார்த்தீங்கன்னா, ஊர் காக்க நாடு காக்க தன்னுயிர் இந்த பலிதானிகளுக்கு வந்து நடுகள் எடுத்து வழிபடக்கூடிய வகையில் இருந்திருக்கிறத நம்ம பார்த்துருக்கோம். அந்த வகையில் கொங்கு பகுதியில் இருக்கக்கூடிய நவனாரிங்கிற ஊரில் உப்பாற்றங்கரையில் இருக்கக்கூடிய அந்த அருளாடிக்கு எடுத்திருக்கிற நடுகள் வந்து தமிழக வரலாற்றில் இந்திய வரலாற்றில் மிக முக்கியமானது. அவருடைய இடது கையில் பார்த்தீங்கன்னா இந்த சாட்டையை வச்சுருக்காரு, வலது கையில் மணி அந்த சொம்புகள் மருந்துகள் கொடுக்கக்கூடிய அந்த சொம்புகள்லாம் வச்சுருக்காரு. இடது கையில் இவ்வளவு சிறப்பான இன்றைக்கி இந்தியா முழுவதும் பேசு பொருளாக இருக்கக்கூடிய சாட்டை அந்த வரலாற்று சிறப்பு மிக்க நடுகளில் இருக்குது. அதனால் இந்த சாட்டை வந்து இன்றைக்கி எவ்வளவு பேசு பொருளாக இருக்குது, ஒட்டுமொத்த உலகமும் நம்மளுடைய தமிழகத்தை நோக்கி அதுவும் இந்த சாட்டையை நோக்கி திரும்பி இருக்கிறது. நம்மளுடைய சடங்கியலை வந்துட்டு மிகவும் பேசு பொருளாக கொண்டு போய் சேர்த்துருக்கு. நம்மளுடைய சடங்கியல் நம்ம 1000 ஆண்டுகளாக அதற்கு முன்னாடி இருந்து நடுகள்லேருந்து எல்லாத்தையும் எடுத்து பார்க்கும்போது பிறர் நலன் காக்க தன்னுயிர் ஈவதை வந்து ஒரு பெரும் நம்மளுடைய உடலோடு உணர்வோடு கலந்ததாக தான் வச்சுருந்துருக்குறோம். அதனால் இந்த சாட்டை தன்னை வருத்தி கொண்டு பிறர் நலத்துக்காக பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருளாக நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம். சாட்டை எடுத்து ஆடுறதுன்னா இப்போ எங்கிட்ட கூட இருக்குது. நான் இப்போ இந்த காணொலியில் வந்துட்டு உங்களுக்கு சாட்டை எடுத்துகிட்டு வந்து காமிச்சிருக்கலாம். ஆனால் நான் எப்படி அதை எடுப்பேன்னா, சித்திரை மாதம் விரதம் தொடங்குவதற்கு முன்னாடி 9 நாள் கடும் விரதம் இருப்போம். வெளியில் போய் சாப்பிட மாட்டோம், அசைவ உணவுகள் சாப்பிட மாட்டோம், ஒரு நேரம் மட்டும்தான் சாப்பிடுவோம். அப்படி ஒரு நேரம் இருப்போம், காலில் பாத செருப்பு அணிய மாட்டோம். இந்த அக்கு பஞ்சர் அது இதனால இன்றைக்கி சொல்லிட்டு இருக்காங்க, தொடு சிகிச்சையெல்லாம். நம்ம 9 நாள் பாதக செருப்பு அணியாமல் நடக்கும்போது நம்ம உடலை வந்துட்டு ஒரு புத்துணர்ச்சி ஏற்படுத்தும். அடுத்து இந்த சாட்டை எடுத்து ஆடுவதற்கு நமக்கு எனர்ஜி தேவை. ஒரு சுத்தமான உணவுகள் சாப்பிடுவோம், சத்தான உணவுகள் சாப்பிடுவோம், இளநீர் இந்த பழச்சாரெல்லாம் சாப்பிடுவோம். அப்படி சாப்பிடும் போது உடல் ஆரோக்கியமாக இருக்கும். இந்த கண்ட மசாலா பொருட்கள்லாம் தவிர்த்து இருக்கும்போது இஸ்லாமியர்கள் கூட இந்த நோன்பு இருப்பாங்க, அவங்களும் இது மாதிரி தான் தன்னுடைய உடலை சுத்தப்படுத்துவதற்காக தன்னுடைய உடலுக்கு ஒரு ஆன்ம பலம் கிடைப்பதற்காக கிறிஸ்தவர்கள் ஒரு சடங்கில் அந்த ஈஸ்டர்னு நினைக்கிறேன் அந்த காலத்தில் ஒரு கஞ்சியெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு தன்னை வருத்திக்குவாங்க. அவர்கள் அவங்களுடைய உடல் ஒரு வருடத்திற்கான இந்த மசாலா பொருட்கள் கண்ட இன்னைக்கு ஏகப்பட்ட கலப்படங்கள் இருக்குது, அதையெல்லாம் சாப்பிட்டுட்டு இருக்கும்போது அந்த விரத காலங்கள் அவருடைய உடலை புத்துணர்ச்சி செய்யும். இஸ்லாமியர்கள் அப்படி தான், அவர்கள் இருக்கக்கூடிய விரத காலங்களில் அவர்களுடைய உடல் சுத்தமாகும். அது மாதிரி நம்மளுடைய விரதங்கள் சித்திரை மாதம் வந்துட்டு நாங்கள் மாரியம்மனுக்கு இருப்போம், கார்த்திகை மாதம் ஐயப்பனுக்கு இருப்போம், புரட்டாசி மாதம் பெருமாளுக்கு இருப்போம். இப்படி நம்ம உடலை வந்துட்டு சுத்தப்படுத்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்குது. அந்த காலங்களில் இந்த செருப்பணியாமல் நடக்கிறது, தன்னை வருத்திக்கிறது போன்றதெல்லாம் இன்னும் கொஞ்சம் பாசிட்டிவாக நம்மளுடைய உடலுக்கு தேவையான எனர்ஜிகளை கொடுக்கும். எந்த ஒரு வழிபாட்டு முறையுமே யாருக்கும் பிரச்சனையாக பார்த்ததில்லை. அதை எடுத்துக்கொள்ளக்கூடிய தனி மனிதனுடைய ஒழுக்கமின்மை தான் இதற்கெல்லாம் காரணம். நம்மளுடைய சடங்குகளை எல்லாமே மூடப்பழக்கம்னு சொல்லி அதில் சொல்ல வந்த நல்ல கருத்துக்களை நம்ம கொண்டு போய் சேர்க்கவே இல்லை. இப்போ ஊர் கூடி சொந்த உற்றார் உறவினர்கள்லாம் சேர்ந்து வருவதற்காக தான் இந்த சடங்குகள்லாம் நினைச்சு அதையெல்லாம் மூடப்பழக்கம்னு சொல்லி இன்றைக்கி தனித்தனியாக நம்ம இருக்கிறோம். பிறனுடைய வழி தெரிய மாட்டேங்குது. ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் இருந்தாலும் பக்கத்து வீட்டில் நடக்கக்கூடிய பிரச்சனைகளை நம்ம போய் கேட்க முடியாத அளவுக்கு தான் இருந்தோம். இதே ஒரு 100 வருடங்களுக்கு முன்னாடி இங்கே கொங்கு பகுதி நம்ம இருக்கக்கூடிய பகுதியெல்லாம் பார்த்திங்கன்னா ஊருக்குள்ளே எங்கே நடந்தாலும் ஊர் கூடி ஒரு சபையெல்லாம் நடந்திருக்கு. அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வு காணக்கூடிய நிலைமையில் இருந்திருக்கு. இன்றைக்கி தனித்தனியாக இருக்கும். ஒரு சமுதாய மக்கள் இணக்கமாக சேர்ந்து வாழக்கூடிய பிணைப்பை ஏற்படுத்தக்கூடியதாக இந்த சடங்குகளும் சம்பிரதாயங்களும் இருந்திருக்கு. அந்த சம்பிரதாயங்கள்லாம் இன்றைக்கி மூடப்பழக்கம் பிற்போக்குத்தனம்னு சொல்லி கடக்கனா நம்மளுடைய சமுதாயத்திலேருந்து தள்ளி போய் தனி மனிதராக இன்றைக்கி நின்றுட்டு இருக்கிறது வந்து வெளிப்படையாக தெரியுது.